ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பையனுக்கு பிறந்த நாள். அதனால் கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு போயிருக்கோம். கீழே மட்டும்தான் நம்ம கிரிவலம் போகும்போது மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ மேலே வந்து கோவில் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 4 மணி ஆகுது, ஈவினிங் தான் போயிட்டுருக்கோம். அவனுக்கு காலேஜ் இருந்தது இன்றைக்கி, அதனால் காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் போயிட்டுருக்கோம். நீங்களும் வாங்க, எங்கள் கூட சேர்த்து போகலாம். நான் வந்து பூ கட்டிகிட்ருக்கேன். பூக்கட்ட டைமே இல்லை, அதனால் போகிறதுக்குள்ளே ஒரு 1 ஹவர் ஆகும் போகிறதுக்கு. அதுக்குள்ளே கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே நீங்களும் வாங்க போகலாம். நாங்கள் மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் போனோம், காரில் போகலை. ஏன்னா அந்த ரோடு கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும், ஓட்டுறதே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கார் எடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே நாங்கள் மலைக்கு போகிறோம். அவர் வந்து வேணாம் பஸ்லேயே போகலான்னு சொன்னதுனால நாங்கள் பஸ்லேயே போனோம். பஸ் பார்த்திங்கன்னா இங்கே மலை அடிவாரத்துக்கிட்டேயே இருக்கும். இப்போ வந்து தேர் வந்து அடுத்த மாதம் வைகாசி இங்கே தேர் திருவிழா, அதனால் தேர்லாம் அந்த இடத்துல ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் வந்து பஸ் வந்து நிற்கிது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மலைக்கு மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் பஸ் வந்து 6 மணி வரைக்கும் தான். பரவாயில்ல, நாங்கள் இப்போ போகிறது தான் கடைசி பஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னு சொன்னாங்க. கோவிலே பார்த்திங்கன்னா 7 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. காலையில் நீங்கள் இதில் பஸ்ஸில் போகணும் அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் வந்து 1 மணி வரைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 3 to 6 மணி வரைக்கும் பஸ் இருக்குது. மற்றபடி நம்ம மலையை மேலே நடந்து ஏற மாதிரி இருந்து எப்போ வேணாலும் ஏறிக்கலாம். நாங்கள் வந்துட்டு ஈவினிங் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கலாம். நாங்கள் போன டைம் ரொம்ப லேட்டானது அப்படிங்கிறதுனால. ஏன்னா இந்த பஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் 7:10க்கு வந்து கிளம்பிடணும்னு நமக்கு இறங்கும் போதே சொல்லிட்டாங்க. பஸ்ஸுக்கு வரவங்களாம் கரெக்டாக வந்து 7 மணிக்கு வந்துடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக வந்து எப்போவுமே கிரிவலம் போகும்போது கீழே மட்டும் போயிடுவோம். மேலே அவ்வளோக்கா வந்ததே இல்லை, ரொம்ப வருஷம் ஆகுது. இங்கே தான் அம்மா வீடு இருக்குது அப்படின்னாலும் திருச்செங்கோடு மலைக்கு வர்றது ரொம்ப ரேர் தான். கீழே மட்டும் கிரிவலம் போயிட்டு அப்படியே வந்து போயிடுவோம். ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஏதோ புதுசாக கோவிலுக்கு வந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து ரொம்ப விசேஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே வந்து வரடிக்கல்லுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது ஒரு பாறை வந்து நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து ஒரு பாதை வச்சு அதை சுற்றி வர மாதிரி இருக்கும். குழந்தைங்க இல்லாதவங்களாம் வந்து அதை சுற்றி வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது இங்கே வந்து ரொம்ப ஐதீகம். ஆனால் இப்போ வந்து அந்த வடிக்கல் வந்து சுத்த விடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அது வந்து காட்டணும், அங்கே மேலே போக முடியாது. ஆனால் அந்த சைட் போய் இப்போ காட்டலாம்னு நினச்சோம். ஆனால் லேட் ஆனதுனால அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்ட முடியல. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கெலாம் நல்லாவே கூட்டமாக இருக்கும். இது வந்து May 3 அன்றைக்கி எடுத்தது. பையனுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நட்சத்திரம், அவனோட டேட்டு, பர்த் டேட்டு எல்லாம் ஒன்றா வந்திருந்ததுனால நாங்கள் இங்கே ரொம்ப நாளாக அவனோட நட்சத்திரத்தை அன்றைக்கி திருச்செங்கோடு போக சொல்லியிருந்தாங்க. வரவே முடியல. சரி இன்றைக்கி மிஸ் பண்ணக்கூடாது, வரணும்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து கூட வந்திருந்தாங்க. ஒரு அம்மா பெங்களூரு, இன்னொருத்தங்க சென்னையிலேருந்து வந்திருக்கோன்னு சொன்னாங்க. மேரேஜ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை கொண்டு வந்து இங்கே கொடுத்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் வந்து சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையும்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நீங்கள் அப்படி யாராவது இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இங்கே திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தை வச்சு கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டோம். என்ன டக்குன்னு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. நமக்கு வந்து டைம் இல்லை, அதனால் வந்து ஃபுல்லாக எதையும் கவர் பண்ணி உங்கள்கிட்ட வந்து காட்ட முடியல. அன்றைக்கி நாங்கள் பெருசாக வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி எதுவும் வந்து செலிப்ரேட் பண்ணல. பையன் வந்து கேக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருந்தான். கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்தோம். காலையில் வந்து காலேஜ் போயிட்டு வந்ததுனால ஈவினிங் கோயிலுக்கு மட்டும் போயிட்டோம். நைட்டு மட்டும் போய் ஏதாவது சாப்பிட்டுக்கலாமா கடையிலன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு வந்து ட்ரீட் கொடுக்கணும், அதனால் கேக் வாங்குகிற காசு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்து ட்ரீட் கொடுக்க யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தான். அவனோட பர்த்டே பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி வந்திருந்தது. இது 2 நாள் கழித்து சண்டே அன்றைக்கி எடுத்தது. டெக்ஸ் வேலியில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து இது வந்து ஒரு துணி மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். டெக்ஸ் வேலின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வரணும். அங்கே வந்து அவதார் படத்தோட செட்டு வந்து போட்டிருந்தாங்க, எக்ஸிபிஷனாக போட்டிருந்தாங்க. நாங்கள் ஏற்கனவே வந்து கோயம்புத்தூரில் ஒரு தடவை போனப்போ அங்கே வந்து இது பார்த்துட்டு வந்திருந்தேன். நான் கூட ஷார்ட் வீடியோவில் கூட தீபாவளி அப்போ காமிச்சிருப்பேன். சேம் அதே மாதிரி தான் இருந்தது. பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல. சரி இங்கே கொஞ்சம் கடையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நமக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸிபிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடுற பொருள் ஏதாவது நமக்கு அங்கே கிடைக்கும். அங்கே இருக்கிற கடையிலலாம், வெளியிலலாம் அது வந்து நமக்கு கிடைக்காது. சரி அப்படி ஏதாவது இங்கே இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கடைகள் கூட வரல. நாங்கள் வந்து பேக் சைடு வந்துட்டோம். காரை நிறுத்திட்டு அந்த சைடு ஃப்ரண்ட்டில் போய் தான் நம்ம டிக்கெட் வந்து வாங்கினோம்.
உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 100 ருபீஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் வந்துட்டு அவங்க உள்ளே அந்த செட் போட்டிருக்கிறதுக்கு அப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏர் கூலர் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. அதுக்கே வந்து நம்ம காசு கொடுக்கணும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து ஏசி வந்து உள்ளே போட்டிருக்காங்க. உள்ளே போயிட்டு வெளியில் வர வரைக்கும் நல்ல கூலிங்காக நல்ல ஜில்லுன்னு இருந்தது. எதுக்கு போகிறோமோ இல்லையோ அந்த காற்று வாங்குறதுக்காகவே உள்ளே போகலாங்கிற மாதிரி தான் நாங்கள் அப்படியே ஒவ்வொரு ஏர் கூலர்கிட்டையும் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு வந்தோம். ஏன்னா ஒரு நிமிஷம் கூட இல்லை, உள்ளே போய்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். நல்லா பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. அந்த லைட்டிங்லாம் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் படத்தில் வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அங்கங்கே அந்த மரம் அப்புறம் அந்த விலங்குகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அவதாரம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு. நீங்களும் அப்படியே பாருங்கள். ஃபுல்லாக வந்து குட்டீஸ் தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாம் குட்டி குட்டி அங்கங்கே போய் போய் நின்று அந்த லைட் கிட்ட ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அந்த மரத்துக்கிட்டலாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி குட்டீஸ் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ ஸ்கூல்லாம் லீவுங்கிறதுனால ஈவினிங் டைம் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பரான இடம்னே சொல்லலாம். நல்லாயிருக்கு. நீங்கள் யாராவது ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு கூட போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து கடையெல்லாம் நிறைய எடுத்து வச்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்து தெரியல, எங்களுக்கு இது பார்த்தோம் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எப்போ இருந்துன்னு தெரியல. இன்னும் 1 மந்த்துக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் யாராவது ஈரோட்டில் இருக்கீங்க போகணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வாங்க. வெளியில் வரும்போது இந்த மாதிரி யானை, குதிரை, கரடி அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் விலங்குகள் மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே போயிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம். சரி 100 ரூபா கொடுத்துருக்கமே, கொஞ்சம் நேரமாவது உள்ளே நிற்கலான்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே அந்த ஏர் கூலர்கிட்ட நின்றுட்டே இருந்தோம். இல்லை அப்படின்னா ஒரு நிமிஷத்துலேயே வெளியில் வந்திருக்கலாம். அப்புறம் எப்பவும் போல் இருக்கிற மாதிரி தான் எல்லா கடையும் இருந்தது. இந்த பால் போடுறது, அந்த மாதிரி இந்த ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரி கடை தான் நிறையா இருந்தது. நாங்கள் சும்மா அப்படியே பார்த்துட்டு தான் வந்தோம். நாங்கள் எதுவுமே வந்து எதுவும் பால்லாம் போடலை. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபா 20 ரூபாய்க்கு இருக்கும். இப்போல்லாம் 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. நாங்கள் என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, கார் ஷீட்டுக்கு வந்து அந்த முன்னாடி நம்ம காரில் உட்காரும்போது பார்த்திங்கன்னா இப்படி நேராக நம்ம நிமிர்ந்து உட்கார முடியாது. லைட்டாக வந்து நம்ம முதுகுக்கிட்ட ஒரு பெண்ட் ஒன்று வரும்ல, இந்த ஷீட்டில் வந்து இதை போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஏர் உள்ள காற்றும் நல்லா வரும்னு சொன்னாங்க. உட்காரக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும்னாங்க. அது வந்து 150ன்னு சொன்னாங்க. நாங்கள் ரெண்டும் சேர்த்து 250க்கு வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெட்டு வந்து இந்த கம்மல் கடையில் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய இருந்தது. ஆனால் அவங்க இப்போ தான் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. நான் அதில் ஒரு 2 கம்மல் மட்டும் பார்த்து வாங்கினேன். நல்ல கூட்டம். அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய வந்து ஸ்டெட் வாங்கலாம். ஃபுல்லாக ஸ்டெட் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் 2 மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அது வாங்கிட்டு வெளியில் வந்தோன்னு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே அந்த ராட்டனம், அப்புறம் இந்த ஸ்னோ வேர்ல்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேய் வீடு இருந்தது. அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் போகலை. ஏற்கனவே இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதனால் அதுக்குள்ளெல்லாம் போகலை. அப்புறம் நார்மலாக ஸ்நாக்ஸ் இந்த சைடு நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் சாப்பிடல. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம். இந்த டிக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா கூப்பன் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே துணி மார்க்கெட் தானே, அதனால் வந்துட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 கடை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கடையிலலாம் நம்ம போய் 500க்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து கேஷ்பேக் வந்து தராங்க. அது நாங்கள் சரி போகலாமேன்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஆனால் எல்லா கடையும் வந்து டைம் முடிஞ்சிடுச்சு, க்ளோஸ் பண்ண போகிறதுனால கொஞ்சம் முன்னாடியே வரணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்த கூப்பன் வச்சு அங்கே இருக்கிற கடையில் டவல் ஏதாவது வாங்கணும்னு நினச்சோம். ஆனால் டவலுக்குலாம் வந்து கேஷ்பேக் கிடையாது. பெருசாக பெட்ஷீட் அந்த மாதிரி வாங்கும்போது 1000 ருபீஸ்க்கு மேலே வாங்கும்போது தான் தரோன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் எந்தெந்த கடையில் ஆஃபர் இருக்கோ அந்த கடைக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதை பார்த்து கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.